ஸோ அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால அங்கே வேக வேகமாக கிளம்பி போகும்போது அங்கே வந்துட்டு ஹீரோயினோட கிட்ட வம்பு பண்ணாங்கல்ல, அதாவது ஹோட்டலில் வந்துட்டு அவங்க பிரச்சனை படிச்சுக்கலாம் ஒரு ஜோடிங்க. அதுங்க வந்து அங்கே உட்காந்துருக்கும். ஹீரோனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கல்யாணம் பண்ணிருக்கிற மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்தோம், அவன் வந்துட்டு மியூட்டாக இருக்கான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அது அங்கிளுக்கு ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இது 2 ஜோடியை வந்து அவங்கள பார்க்க வரான் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்குமா. ஹீரோயின் எதுவுமே வாங்கிட்டு வரல, ஆனால் ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோவை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுகிற மாதிரி அதுங்க ரெண்டும் அந்த ஜோடியை பேசிகிட்டே இருக்கும். அந்த அங்கிள் ஆண்டிக்கு என்ன பண்ணுறது தெரியும், அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரல தான், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஏன்னா ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அங்கிள் ஆண்டியை கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவை பார்க்க வர உன் ஹஸ்பண்டோட நீ வரல, கிஃப்ட்டும் நீ வாங்கிட்டு வரல, நாங்கள் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, லவ்வர்ஸாக இருக்கும் போதே வந்துட்டு அங்கிள் ஆண்டி பார்க்கறதுக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்பெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோட கார் வந்து அங்கே நிற்கும். அங்கேருந்து அவரோட அசிஸ்டர் வந்து அவ்வளோ கிஃப்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்படியே அசந்து போயிடுவாங்க. பார்த்தோன்னா அவ்வளோ இதாக இருக்கும். உடனே அந்த 2 ஜோடி இருக்காங்களா, அதுங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி சின்னதாக ஒரு சலசலப்பு வந்துட்டு அது 2 அவமானப்பட்டவனு அங்கேருந்து போயிடுங்க. அதுங்க கொண்டு வந்து கிஃப்ட்டே இல்லைன்ற மாதிரி அதுங்களா நினச்சிட்டு போயிடுங்க. இருக்கும் நம்ம இங்கே தான் போகிறோன்றதை நம்ம சொல்லாட்டி கூட கரெக்டாக தேடி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட அவங்க 2 பேரும் இப்போ நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ போய் அங்கிள் ஆண்டி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிச்சனுக்கு போயிடுவாங்க. அங்கிள் ஹெல்ப் பண்ண போயிடுவார் ஒய்ஃபுக்கு. அப்போ ஹீரோயினும் கொஞ்ச நேரம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கே வருவாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க கொள்ளுவாங்க. அதனால் ரொம்ப ஜாலியாகவே போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. பார்க்குற பழக்கம் இருக்குது, அந்த அனிமையில் பார்ப்பாங்க. அதில் பார்க்குறது வந்து சில விஷயங்கள் அவங்க அந்த மாதிரி ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. இன்னைக்கு அவரோட பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிடும் ஏதோ பேசுறதுக்காக உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணும்போது பார்த்தா குதிச்சு அந்த கட்டிலேயே ஆடுற அளவுக்கு பேசுவாங்க. சில விஷயங்கள் அந்த அனிமையை பற்றியே பேசுவாங்க. அப்போ அனிமையில் வர மாதிரியே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த இதில் வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து ஒரு ஃபேமிலி, நீ என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ தலையாட்டுவார். அதோட அவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. ப்ராமிஸ் பண்ணும்போது ஹீரோட கையை பார்த்து இவன் கை எவ்வளோ அழகாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் நான் போய் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துருவார். அதுக்கப்புறம் அவருக்கு டயர்டாக இருக்க டைமில் மெடிசன் எடுத்துக்கணும். ஸோ எங்கே போச்சு என்னோட மெடிசனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் ஒரு மாதிரி பதட்டமாக தேட ஆரம்பிச்சிருவாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இப்போ நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னல, அந்த ஸ்டோரியை பற்றி நான் எழுதி வச்சிருக்கேன், உனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் இது நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்களா. இவரோட பதட்டமாக தேடிட்டு இருந்தவர் ஹீரோயினை பார்த்தோன்னு அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவார், கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு நீ பிஸியாக இருக்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படலை, உனக்கு டைம் கிடைக்கும்போது இதை படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நேரம் பதட்டமாக இருந்தோம், அந்த பதட்டமான மனநிலையில் இருந்தோம். ஆனால் ஒரு செகண்ட் அவள் வந்து பேசிட்டு இப்படி போகும்போது நம்மளோட டோட்டலாக வந்து நம்ம அப்படியே டோட்டலில் மாறின மாதிரி இருக்குது. அவளோட ப்ரெசன்ஸ் வந்து என்னோட ப்ரெசண்ட்டை வந்துட்டு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுவார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ ஹீரோ வந்து ரூமுக்கு வந்துருவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுவார். குட் நைட்னு போடும்போது ஹீரோனுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். மெசேஜ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டு பாடுற இடத்துலையும் அவங்க வந்துட்டு அப்பப்போ வந்து கலந்துப்பாங்க, போய் பாட்டுலாம் பாடுறது. அதில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அதெல்லாம் பிடிக்குமா. ஹீரோக்கு அதெல்லாம் தெரிய தானே செய்யுது. இப்போ ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த கேங்கில் இருக்க ஒருத்தர் வந்துட்டு வருவார். அவர் வந்துட்டு யார் மேலே இடிச்சுட்டு அங்கே பிரச்சனையாக போகும். ஹீரோன் அதில் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த அங்கே கூட்டத்தில் அந்த பாட்டு பாடுறான்ல அந்த பையனுக்கும் தனக்கும் தான் பிடிச்சிருக்கு, ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு தான் அங்கே கூடவே இருக்க அந்த ஃப்ரெண்டு இருக்குல்ல, கெட்ட ஃப்ரெண்டு, அது வந்து கதை கட்ட பார்க்குறது. உடனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இவன் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசாமல் அங்கே நடக்கிற பிரச்சனையை கண்டுக்காமல் அங்கேருந்து பார்ப்பாங்க. இப்போ அவரே வந்து என்ன கேட்பாரு, எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது, நீ என் கூட பாட்டு பாடுறது தானே, இங்கே வந்துட்டு அங்கே பிரச்சனை ஒன்றுமே கேட்க மாட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டே இல்லையா, அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிச்சுட்டு அங்கே போயிடுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஹீரோவும் வந்துருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஹீரோயின் சேர்ந்து பால நினைக்கும் போது அந்த வில்லி பொண்ணு ஏதோ பண்ணும், ஹீரோயினும் வந்து சமாளித்து பாட்டு பாடியெல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த டைமில் அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயின் கிட்ட தப்பாக நினைக்குது. அதை என்ன பண்ணும், ஹீரோ கிட்ட இப்போ வந்திருக்கா, அவங்ககிட்ட ஏதாவது பேசி அவனை வந்து நம்ம ரெடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும். உடனே உனக்கு வந்து தாகமாக இருக்கா, நான் தண்ணி கொண்டு வந்து தரவா, ட்ரிங்க்ஸ் தரவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுமா. ஹீரோ தான் பேசவே மாட்டார். அப்புறம் எங்கேருந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அவர் பாட்டுக்கு நேராக போயிடுவார். இவன் இப்படி இருந்தால் நான் எப்படி இவனை வந்து கரெக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அதை முடிச்சுட்டே இருக்கும். இப்போ ஹீரோ கிளம்பிடுவார். ஆனால் வெயிட் பண்ணுவார் ஹீரோயினுக்காக. ஹீரோனுக்கு அது தெரிஞ்சிருமா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே இப்போ 2 பேரும் காரில் ஏறி வருவாங்க. வந்துட்டு இந்த கேங்கில் வந்து ஹீரோவும் சேர்ந்துக்கிறதா சொன்னேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உனக்கு நீயும் எங்களோட சேர்ந்துக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆமான்ற மாதிரி தலையாட்டு வர. ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜியா போய்டு, நீ அப்படி இருக்க இப்படி இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க, இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹீரோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு ஒரு பார்க்கில் நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு. அந்த டைம் பார்த்து அங்கே 2 கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா வந்து ஹீரோவை பற்றியே பேசுவாங்க. அவன் அவ்வளோ அழகாக இருக்கான், அவன் மட்டும் மியூட் இல்லாமல் இருந்தால் அவங்ககிட்ட எப்படி ரொமான்ஸ் பண்ண அப்படி இப்படின்னு ரொம்ப டர்ட்டியாக பேசிப்பாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு குடிச்சிட்டு இந்த ஜூஸ் எல்லாம் துப்பிடுவாங்க. அதை பார்த்தோன்னே இதுங்களுக்குலாம் உடனே பயம் வந்துடும். அச்சோ
உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்ட கேட்கும்போது ஓகே தான் அப்படின்னு ஹீரோன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து வந்துருவாங்க. ஸோ நான்சென்ஸான டாக்கிங்க்கு வந்து இவங்க ரிப்ளை பண்ண வேண்டியது இல்லைல்ல, அதனால வந்துட்டு அவங்க வந்து வரும்போது நினச்சிப்பாங்க என்ன இவ்வளோ மட்டமாலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினச்சிட்டே வருவாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோன் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே வந்து அந்த பாட்டு பாடுறதுல ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு வந்து கோவமாக இருக்கும், இங்கெல்லாம் எதுக்காக வர, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸ் எல்லாம் வராது, ஏன்னா ஹீரோ பார்த்துட்டு அதை தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிட்டு அவங்களே நினைப்பாங்க. ஏன்னா பல பேர் வந்து தங்களை பிரிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பல வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது ஹீரோனுக்கு நல்லா புரியுதா. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இங்கெல்லாம் வர வேணாம், எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார், இந்த மாதிரி அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது உன்னோட வாட்ச் ஒன்று கீழே விழுந்துருச்சு, அது உடஞ்சிருச்சு, அதை தான் சரி பண்ணி கொண்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நான் சரி சரி கிளம்புனோடனே உனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. ஹீரோன்னு அதை வாங்கிப்பாங்க. சரி கிளம்புனோடனே எதுக்காக மோட்டர் சைக்கிளை நீ கூட ரைடு வரியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை மோட்டர் சைக்கிள் அந்த அளவுக்கு சேஃபே கிடையாது, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கார் வாங்க எனக்குன்னு வசதி இல்லை, வாங்கினதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு, நீ என்னை கூட்டிகிட்டே போவேனா, தயவு செஞ்சு இங்கே கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பேசிகிட்டே இருப்பாங்களா. இவங்க 2 பேரும் பேசுகிறத வந்து அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல கார்லேருந்து தூரமாக இருந்து பார்த்துருச்சு. பார்த்தோன்னே இப்போ என்ன நினைக்கும், ஓஹோ உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் ஓடுதா, இதை வச்சே நான் இடையில புந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு அது வேறு நினச்சிக்கும். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அது என்ன பண்ணும், பயங்கரமாக மேக்கப் போட ஆரம்பிச்சிடும். மேக்கப் போட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வேறு அதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லும், கண்டிப்பாக அவளை நான் அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கோம். அங்கே இப்போ அவங்க பேரில் அங்கே கூட வேலை பார்க்குறாங்களா, அவங்க கிட்ட வந்து ஹீரோயின் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோயின் அங்கே கூட வேலை பார்க்குறோம். ஹீரோனே இப்போ தப்பாக நினைப்பாங்க, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு இவள் யார் கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசும். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு அங்கே வேலை பார்க்கவே பிடிக்காது. ஸோ அந்த வேலையை ரிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து பேக் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த வெளியே பொண்ணு வந்துடும். உன்னை அப்போவே நினச்சேன், ஒரு நடவடிக்கைக்கு உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்குமா. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்டு, அவங்க ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துருவார் அந்த இடத்துக்கு. ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருச்சு ஹீரோனுக்கு வேலை போயிடுச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. தெரிஞ்சவொன்னே இவர் வந்து பக்கத்தில் நிற்கும் போது பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது, உன்னை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ரொம்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஹீரோ பார்த்தோன்னா அவங்க கூல் ஆகிடுறாங்க. ஸோ மற்றவங்க முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிறாங்க. உன்னை ஹீரோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இதுங்களுக்குலாம் ஒன்றுமே செய்ய முடியல, இவ்வளோ பிளான் பண்ணி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த வெளியே பொண்ணு நினச்சிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ அவர் தாத்தாவை பார்க்க போகணும் போது, தாத்தாவை பார்க்க போகணும்னா சும்மா போகக்கூட கையெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு நல்லா க்ளோஸாக தான் போகணும், அப்போ தான் தாத்தா சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே தாத்தா இருப்பார், அங்கே எல்லாருக்குமே தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. தாத்தாக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருக்கும், எல்லாருமே நல்லா பேசுவாங்க. இப்போ அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த காரில் வரும்போது ஹீரோனுக்கு குளிர்மா. ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவார், கோட்டை கழட்டி அவங்களுக்கு போத்தி விடுவார். இந்த கேரிங்க ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க, 2 பேரும் படுத்து தூங்கிடுவாங்க. திரும்ப மார்னிங் கிளம்பணும்னு பார்த்தா ஹீரோ இன்னைக்கு வந்து ஆஃப் எடுத்திருப்பாரு. ஸோ அவர் லீவில் இருப்பார். ஹீரோன் வேக வேகமாக கிளம்புவாங்க இப்போ வேற வேலை தேடணும் அப்படின்றதுக்காக. போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பாரு, ஏன் இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கலான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்போ ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். டக்குன்னு நின்றுவாங்க. நின்று திரும்பி ஹீரோவை பார்ப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன், அப்புறமா நம்ம 2 பேரும் நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பை பை அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்களா. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, ஒரு நாளில் வந்துட்டு இவளை பார்க்கும் போது நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது, அவகிட்ட பேசும்போது நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு அது புரிஞ்சதுனால தான் நின்று அவங்க பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அவர் எதுவுமே கேட்காட்டி கூட அவரோட பார்வைக்கே அவங்க பதில் சொல்லிட்டு போவாங்க. வேற போயிட்டு இருக்கோம், அவர் எப்படியாவது பேச வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் வேற போகும். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையிலேயே இன்னைக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது கண்டிப்பாக நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதோட அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோன்னு ரொம்ப பதட்டி போயிடுவாங்க. அதோட அவர்கிட்ட வந்து உட்காந்துப்பாங்க. ஹீரோ அது டாக்டர் வந்து இப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ 2 பேரும் கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோக்காக வழக்கம் போல் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய ஹீரோ கிட்ட பேசுவாங்க. இந்த சூப்பு இந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து ஹீரோக்காக கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே சீக்கிரம் தூங்கிடுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் தூங்கிடுவாங்க. ஹீரோவும் தூங்குவார். இப்போ ஹீரோக்கு வந்து தூக்கமே வராது. டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோனை ஹக் பண்ண மாதிரி படுத்துப்பார். ஹீரோனுக்கு இது புதுசாக இருக்குது, என்னடா இது அவன் ஹக் பண்ணிட்டானோன்னா அவங்க முழிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோ நல்லா அசந்து தூங்கும் போது ஹீரோனை ஹக் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு தூக்கம் வராட்டி ஹீரோனை ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. உடனே ஹீரோனை அவங்களுக்கு தூக்கமே இல்லை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. இவர் பாட்டுக்கு விடவே மாட்டேங்கிறார். மறுநாள் காலையில் டீ குடிக்கும் போது யோசிச்சுட்டே இருப்பாங்க, அவன் என்ன தூக்கத்தில் ஹக் பண்ணியிருப்பானோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ரொம்ப இதாக இருந்தது அதாக இருந்ததுன்ற மாதிரி பலதும் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அன்றைக்கி நைட் ஆகும். ஹீரோன்னு வழக்கம் போல் இன்றைக்கி சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அதாவது என்னன்னா டெஸ்டிங், ஹீரோ வந்து தூக்கத்தில் வந்து ஹக் பண்ணனா இல்லை நல்ல வேணும்னே முழிச்சிருக்கும் போது ஹக் பண்ணனான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இன்னைக்கு வழக்கத்துக்கு மர சீக்கிரமாகவே தூங்குற மாதிரி ரொம்ப ஆழ்ந்து தூங்குற மாதிரி வேற நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ அப்போ தான் தூங்குறதுக்கே வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா படுக்கும் போதே ஹீரோனை ஹக் பண்ணிட்டே படுப்பார். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த பக்கம் டக்குன்னு வந்து இந்த பக்கம் திரும்பி படுத்துப்பாங்க. திரும்பி படுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ அவன் தூக்கத்தில் ஹக் பண்ணலை, வேணும்னே முழிச்சிருக்கும் போதே நம்மளை ஹக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க முடியாது. ஹீரோவை பார்த்தீங்கன்னா விடவே மாட்டார். நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நல்லா
நல்லா தூங்குவார். ஹீரோனுக்கு தூக்கமே இருக்காது. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில் ஹீரோவை முன்னாடி எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ ஹீரோனுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு நிறைய பேர் பேசுறது காதில் விழும். ஹீரோ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், மியூட்டாக இருக்கானே இது ஒரு பெரிய பிரச்சனையா, எதில் குடத்தேடி அலையிற மாதிரி மனுஷங்களுக்கு அதெல்லாம் பெருசாக அப்படி தெரியும். அது மாதிரி இஷ்டத்துக்கு பேசும். ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். உடனே அவங்க வாய் தந்தே கேட்டுருவாங்க. இந்த மாதிரி எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், என் ஹஸ்பண்டை பற்றி இப்படி பேச எனக்கு பிடிக்கணும், இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. தனக்காக அவள் வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை இந்த பார்ட்டியை முடிச்சுட்டு 2 பேரும் வந்துருவாங்க. தூங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோன் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவனுக்கு இப்போ ஸ்பீச் தெரப்பி தானே கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் இதாகிறாரு, பிரச்சனை ஆகுது. ஸோ நம்மளை ஹக் பண்ண அவன் நிம்மதியாக தூங்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கும் புரிஞ்சிருது. உடனே அவர் ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. அவனு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழக்கம் ஆயிடுச்சு இவங்களுக்கு தூக்கம் வராட்டி கூட ஹீரோ நல்லா அசந்து தூங்குறத ஹீரோ வந்து ஹக் பண்ணுறது, அவர் அப்படியே கால் மேலே தூக்கி இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க நல்லா அசந்து தூங்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ரொமான்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எந்திரிச்சு வந்துடுறாரு. அவருக்கு இப்போ நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாத மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே ஹீரோனுக்கு நடந்ததுலாம் எதுவுமே தெரியல. அதாவது இவங்க ஹக் பண்ணுறதுனால ஹீரோ வந்து கொஞ்சம் ரொமான்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அவளுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் மறுநாள் காலையில் எழுந்தோன்னே ஹீரோ வந்து அப்படி பேசாமே உட்காந்துருக்காரு. இவர் தான் எப்போ பேச மாட்டாரு. அப்போ ஹீரோன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது அவரோட ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தானே அவங்களோட பேச்சுவார்த்தையே. ஸோ ஹீரோன் வந்து என்னது இது ஒன்றுமே பேசாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அதோட வந்து குட் மார்னிங், நல்லா தூங்குனியா நைட்டு, நேற்று நான் செம்மையாக தூங்கிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோக்கு இப்போ எப்படி இருக்கும், நேற்று நைட்டு நடந்தது இவளுக்கு உண்மையிலேயே தெரியலையா, நேற்று அவன் என்னை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ரொமான்ஸாக ஃபீல் அதெல்லாம் கூட அவளுக்கு எப்படி தெரியாமறது, உண்மையிலேயே அவளுக்கு தெரியலையா இல்லை நடிக்கிறாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருப்பார். ஹீரோனுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவங்க பாட்டுக்கு நல்லா அசந்து தூங்கியிருப்பாங்க. வேலை விஷயமா வேலை முடிச்சுட்டு ஆஃபீஸில் வரும்போது எப்போவுமே ரொம்ப டர்ட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அவங்க 2 அந்த லேடிஸ் இருக்காங்களா, அவங்க பேசுகிறது ஹீரோ காதில் விழுந்துடும். அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அவள் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவா, அதோட ஹக் பண்ணிகிட்டே இருப்பா, கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பா, அவளோட நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், ஹக் பண்ணுவா, அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு எல்லாமே மேட்ச் ஆகும். காரில் வரும்போது எப்போவுமே அவள் ஹீரோவை பார்த்து மூஞ்சி கிட்ட வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கையை பிடிச்சிக்கிறது, ஹக் பண்ணுறது, தூங்கும் போது தன்னை மீறி அவங்கள ஹக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க மைண்டில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கு, இல்லை நம்மளுக்கு நம்ம லவரை பிடிச்சிருக்குன்னா நம்ம மைண்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளால் அவங்கள வந்துட்டு, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாட்டியும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படி அவங்க கூட இருக்கணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆனது நம்ம தூக்கத்தில் இருக்கும் போதோ நம்ம நினைவாக இருக்கும் போதோ அவங்க கிட்ட காட்டுற சில ஒரு என்ன சொல்கிறது ஓப்பன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி அதுங்கெல்லாம் கொஞ்சம் இதாக பேசிகிட்டு இருக்குங்க. அப்போ ஹீரோக்கு புரிஞ்சிடும், அப்போ நம்ம ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட இப்படி இருக்கானா அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, ஆள் மனசில் நம்மளை பிடிச்சதுனால தான் அவள் தூக்கத்தில் கூட என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஃபோனை வச்சுக்கிட்டு. வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ டிவி ஸ்டேஷனில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும். அங்கே வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள சில பேர் வந்து இவங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு திரும்ப அங்கே வந்துடுவாங்க. வந்தவங்க அங்கே ரூமில் எடுத்து தங்கணும் அப்படின்ற மாதிரி வர்றவங்க ஹீரோயின் இங்கே வேலைக்கு சேர்ந்ததை பார்த்தோன்னா திரும்ப அவங்கள்ட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள மட்டம் தட்டுறதே இவங்களுக்கு என்னமோ ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கும். ஹீரோயின் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ அங்கே வந்துடுவார். ஹீரோனுக்காக சப்போர்ட் பண்ணுவார். அவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுங்களுக்கும் ரொம்ப கோவம் வந்துட்டு தான் இருக்கும். வெளியே காட்டிக்கவே முடியாது. ஸோ அப்படி அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கும் வந்துடுவாங்களா. ஆனால் ஹீரோவுக்கு வந்து ஹீரோனை பற்றி இப்போ நினைப்பாரு, அவள் வந்து நம்மளை அதிகமாக நேசிக்கிறா, அவளால் அதை வெளிப்பாட்ட முடியல போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஸோ ஹீரோன் தூங்கும் போது அவர் தூங்காமல் அவங்க தலையை தடவி கொடுத்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்து யோசனையாக இருக்க தலையை தடவி கொடுத்துட்டே இருப்பார். அப்போ ஹீரோனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே திரும்ப ஹீரோ ஹக் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்குவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. ஹீரோனுக்கு இப்போ தூக்கமே ஒரு திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ இவ்வளோ ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்படியே தள்ளி போகிறான்னு நினைக்கும் போது ஹீரோ திரும்ப கூப்பிட்டு அணைச்சி வச்சு படுத்துப்பாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். சரி கொஞ்சம் விலகி படுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க, விடவே மாட்டார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன இவ்வளோ க்ளோஸாக படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. தூக்கத்தில் இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோனுக்கு தோணும். இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸில் வந்துட்டு இன்னொரு லேடி வந்து புதுசாக வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு நினைக்கும். ஏன்னா அது வேலையை விட ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது வந்து ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடய அங்கே வரும். கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து திரும்ப வேலைக்கு கிளம்பிடுவாங்களா, உன்னை வந்து பிக்கப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நானே சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்புவாங்க. அதோட இவருக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அப்புறம் அவர் வந்து வந்துடுவார், வேலைக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பும் போது அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ்
வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரா, ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்வாரு. அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஒரு பொம்மை படத்த போட்டு அத அப்படி காட்டியிருப்பாங்க. கண்ணாடில காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டிக்கர்ல வந்து இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணா டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்டிருப்பாங்கல்ல. அந்த மாரி எழுதி குடுத்துருப்பாங்கல்ல. அந்த ஸ்டிக்கர் வந்து இப்ப கிஃப்ட்டா வந்திருக்கும். அப்ப ஹீரோ என்ன நெனைப்பாரு, வேலைக்கு போறேன்னு அவசரமா அவ கிளம்பி போயிட்டா. ஆனா டின்னருக்கு என்ன வந்து கூப்பிட்டுருக்கா அப்படின்னோன அவருக்கு சந்தோஷமா தாங்காது. இப்ப இருக்கிற வேலையெல்லாம் வேலையே இல்ல. எல்லாத்தையும் மூடி வைப்போம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேக மூடி வச்சவரு, அந்த பெர்ஃப்யூம் எடுத்து கையில அடிச்சுப்பாரு, காலர்ல அடிச்சுப்பாரு, இங்க அடிச்சுப்பாரு, அங்க அடிச்சுப்பாரு. இப்ப அவள வேக வேகமா ரெடி ஆகி ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாரா, எப்போ வருவா எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயின் இன்னும் வரவே இல்ல. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்க ஒருத்தவங்க வருவாங்க. ஹீரோயினான்னு சொல்லிட்டு ஆசையா பார்க்கும்போது பார்த்தா வேற ஒரு லேடி வரும். யாருன்னா இப்ப இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல அது வரும். அது வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு உடனே ஒரு மாரி இருக்கும். புரியாது. இவ என்ன இங்க வரா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணும்னா, அந்த இந்த பொம்மை இருக்குல்ல, அந்த ஹீரோயின் காட்டின பொம்மை இது எடுத்து காட்டும். அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் ஹீரோக்கு இந்த மாரி இந்த கிஃப்ட் மூலியமா அனுப்பியிருக்கு. ஸோ இத பார்த்தா கண்டிப்பா நம்ம கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான். ஆனா இத பார்த்தா அவன் வருவான்றது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு எல்லா இதுலயுமே அவங்க ஃபோன்லேருந்து, அவங்களோட ஹேண்ட்பேக்லேருந்து, அவங்களுடைய எல்லாத்துலயுமே இதே பொம்மைய போட்டு தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பொம்மைனாலே அது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா இத வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அவன டைரக்ட்டா கூப்பிட்டா வரமாட்டான். இந்த ஸ்டிக்கர் மூலியமா அவன வர வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கரெக்ட்டா ஹீரோவையும் வர வச்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டிக்கர் மூலியமா தான் நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ பதில் கூட அவருக்கு சொல்ல விருப்பப்படல. அங்கிருந்து டக்குன்னு போணும்னு நினைப்பாரு. பாட்டி அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நான் பேசுறது நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி உன் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவலாம் கிடையாது. அவளுக்கு வந்து டபுள் ஃபேஸ் இருக்கு, டபுள் மைண்ட் இருக்கு. உன்கிட்ட அவ இருக்கிறத வச்சு அவ உன்னை தான் நேசிக்கிறான்னு நீ நினைக்காத. அவ பார்க்குற பசங்க எல்லார்கிட்டயுமே அவ அப்படித்தான் இருப்பா. ஸோ அவளுக்கு வந்துட்டு வேற வேற முகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சோம். ஹீரோக்கு சரியான கோவம் வரும். நான் சொல்றதை நீ இப்போ நம்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா அது கூட சீக்கிரமே உனக்கு நீ நம்புவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்குமா. இதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவாரு. இப்பதானே நான் பேசுறதே கேட்க ஆரம்பிச்சிருக்க. சீக்கிரமாவே என் வழிக்கு நான் உன்னை வர வச்சிடுவேன்ற மாதிரி இது நின்றுட்டு இருக்கும். அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு. சொல்லிரும் அப்படின்னா வந்துட்டு அவ வந்து அடிக்கடி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி பேசுறா. நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கனால எனக்கு அந்த விஷயம் தெரியும். என்ன அதுனா வந்துட்டு நான் ஒரு மியூட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வந்துட்டு என்னால வந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸா இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹீரோயின் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி இது வந்து சொல்லிடும். ஹீரோக்கு இந்த விஷயம் மனசுல பதிஞ்சிடும். என்னதான் அந்த பொண்ணுகிட்ட அதை வெளியே காட்டாட்டியும் அவர் மனசுல அது உறுத்திக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்து ஏன்னா தனக்கு ஒரு குறை இருக்கணும்னு அதை வச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இப்போ வீட்டுக்கு வந்தவங்க இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நான் வந்து அங்கிள் ஆண்டியை பார்க்க போயிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு டிஷ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீ வருவேன்னு சொல்லிட்டு உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க ஹீரோயின். அப்போ ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாரு. அவங்க சொன்னதே மைண்டில் ஓடும். இந்த மாதிரி அவளுக்கு வந்து டபுள் வயசு டபுள் மைண்டட் அதெல்லாம் அவர் காதில் இல்லை. இந்த மாதிரி மியூட்டாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணதால என்னால் ரொமான்ஸாக இருக்க முடியல அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ. அப்போ இவ கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவராக நினச்சிப்பாரு. ஹீரோ ஏன் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. சரி இது ஒர்க் டென்ஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு திரும்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. இவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பேசுகிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் ரொம்ப ரொமான்ஸாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருப்பாங்களா. அந்த போஸ்ட்டை தேடி எடுத்து லைக் போட்டிருப்பாரு. உன்னை ஹீரோனை எப்படி நினச்சிப்பாங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் அதை தேடி எடுத்து நீ லைக் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே நீ வேலை முடிச்சுட்டு இதை சாப்பிட்டுட்டு படு, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போயிடுவாங்க. ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. நான் எதுக்காக லைக் போடுறேன்றதே அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, மறுநாள் அவருக்காகவே அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று டிஷ்ஷை செய்யலான்னு சொல்லிட்டு செய்வாங்க. மெனக்கெட்டு செய்வாங்க. அதை அவர் சாப்பிட கூட மாட்டார். ஏன் அவன் ஒரு மாதிரியாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் அதை தெளிவாக யோசிக்க அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அந்த டிவி ஸ்டேஷனில், அங்கே வேலையாக இருக்கும். ஸோ அவங்க அங்கே கிளம்பி வந்துருவாங்க. இடையில ஹீரோக்கு மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க. அவர் மெசேஜே கண்டுக்கவே மாட்டார். உடனே வந்து பதிலே இல்லையா ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு வேலையிலே மனசு ஓடாது. உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, அவரும் ஆஃபீஸ் போய் இந்த வேலையை அவரால் பார்க்க முடியாது. அவருக்கு ஹீரோயின் சிந்தனையாக தான் இருக்கும். அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சுல்ல, இந்த மாதிரி மியூட்டாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு எந்த ரொமான்ஸ் சொல்ல என் லைஃபே எனக்கு போரிங்காக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஹீரோயின் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி சொன்னோம்னா அதை அவர் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கும் ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனக்கு தானே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இப்போ அவருக்கு வேலை ஓடாதா, உடனே அவருக்கு வீட்டுக்கு வருவார். ஆல்ரெடி வீட்டில் ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததே கூட ஹீரோக்கு தெரியாது. 2 பேருக்கும் மைண்டு வேலை செய்யல. உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக ஓடி வந்துட்டு அவரை ஹக் பண்ணிப்பாங்க. ஏன் என்ன நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ டக்குன்னு பார்ப்பாரு, வெறும் காலோட ஓடி வந்துட்டா. இந்த ஜில்லு தரையில் ஐஸ் ரூமில், அதாவது என்ன ஏசி ரூமில் இவ்வளோ ஜில்லு தண்ணிக்கிறோம். டக்குன்னு அவங்களை இடுப்பு பிடிச்சி தூக்கி தன்னோட காலில் நிற்க வச்சுப்பாரு. உன்னை ஹீரோன்னு கேட்பாங்க, எதுக்காக என்ன நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தோம்ல என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. அப்போ அவர் நினச்சிப்பார்ல உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் அவங்க ரெண்டு அந்த சீன் வந்து இப்போ தான் அந்த சீன் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க பேச பேச அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பாரா. உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் ஃபோன்லேயே மெசேஜ் பண்ணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு புரியும், அவன் வந்து நம்ம பழைய போஸ்டெல்லாம் லைக் பண்ணிட்டு இருக்கான்னு இவ்வளோ நினச்சோம். ஆனால் அதெல்லாம் வந்து ஜெலஸில் தான் அவன் வந்து லைக் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு புரிய வச்சிருக்கான். இது கூட புரியாமல்
பேசாமல் முட்டாளாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வேலை நேரத்தில் கூட ஹீரோ செய்கிற விஷயங்கள்லாம் அவங்க நினச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் அவங்கவுங்க வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோயின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நைட்டு தூங்கும்போது ஒருத்தர் தூங்கவே மாட்டாங்க, முழிச்சே தான் இருப்பாங்க. இப்போ வேணும்னே வந்து ஹக் பண்ணிடுவாங்க. அதோட அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கனால ரொமான்ஸும் ஆகிடும். இப்போ அப்பவும் பார்த்தா வந்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து திரும்ப ஹீரோனை பற்றி தப்பாக சொல்லிட்டே தான் இருக்கும். இதுக்கடையில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஹீரோனுக்கு எப்படி அதுங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க குழம்பி போயிருப்பாங்க. ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க 2 பேர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஹீரோனுக்கு எப்படி இது பண்ணுறதுனே தெரியல. அவங்க பலதும் யோசிப்பாங்க. இதில் வந்து ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவார். ஒரு பக்கம் அவருக்கு வந்து இன்னும் தன்னை பற்றின தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அவளுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. இதை தான் மற்றவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவர் கொஞ்சம் ஆப்சென்ட் ஆன மாதிரி, கொஞ்சம் அவர் காணா போன மாதிரி இருக்கும். ஹீரோனால முடியவே முடியாது, எங்கே போனான்னு தெரியல அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு அழுகையே தாங்காது. உடனே ஹீரோ ஹக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நீ பண்ணது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ ஓப்பனாக தான் கேட்கணும், யார் சொல்கிறது நீ நம்பக்கூடாது, நான் உன்னை தான் நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஹீரோன் இப்போ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா அவங்க ஒரு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டியில் இருக்கும் போது திரும்ப அந்த வில்லி பொண்ணு ஹீரோயினை பற்றி தப்பாக திரும்பவும் பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோ திரும்பவும் அஃபெக்ட் ஆவார். அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, இதை பற்றிலாம் அவர் கேர் பண்ணவே தயாராக இல்லை. ஏன்னா ஹீரோயின் தன்னை தான் நேசிக்கிறான்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த பொண்ணை வச்சுட்டு இப்போ அந்த பார்ட்டியை வந்து அவங்களோட கல்யாணமாகவே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேரும் அது முன்னாடியே கல்யாணம் பண்ணி, நீ என்ன பேசினாலும் சரி நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு வந்து கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு முன்னாடி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமான லைஃபை ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியல. ஆரம்பத்தில் தான் நானும் எவ்வளோ பிளான் பண்ணி எதுவுமே நடக்கலையே சி அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி நினச்சிக்கும். ஆனால் இவங்க 2 பேர் வந்துட்டு அதை ஓப்பனாக பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே பிடிச்சி போச்சு. ஸோ அவங்க 2 பேரோட லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.